சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தில் இருக்கக்கூடிய 5 வக்ர கிரகங்கள் என்னென்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை அமைக்க போகுது. ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே அந்த கேது பகவான் வக்ரமாக இருக்கிறார். 12ஆம் இடத்துல அந்த குரு பகவான் வக்ரம், அடுத்து 4ஆம் இடத்துல புதன் வக்ரம், அடுத்து 7ஆம் இடத்துல அந்த ராகு, 8ஆம் இடத்துல சனி பகவான். கிட்டத்தட்ட ஒரு 5 கிரகங்களின் வக்ரத்தன்மை அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 நாள்ல பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நீங்க பெரிய அளவுக்கு பயப்படுற அளவுக்கு எந்த ஒரு பெரிய மாற்றங்களும் இருக்காது. நீங்க என்னென்ன முயற்சிகள் பண்றீங்களோ அதுல ஒரு ஸ்லைட்டா ஒரு 20% சேஞ்சஸ்ன்றது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். முதல்ல உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் வக்ரத்தன்மையோடு இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு மனக்குழப்பம் எப்போதுமே இருக்கும். இந்த ராகு கேதுன்றது வக்ர கிரகங்கள் தான், நிழல் கிரகங்கள். ஏதாவது ஒரு இடத்துல போய் நீங்க மாட்டிப்பீங்களோ அப்படின்ற ஒரு பயம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். நிறைய சிம்ம ராசி என்பர்கள் தொழில் ரீதியான வழக்குகளை சந்திச்சிட்டு இருக்கிறீங்க. அதாவது அந்த தொழிலுக்காக கடன் வாங்கி அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாமல் அந்த மாதிரியான சில வழக்குகளை சந்திச்சிட்டு இருக்கிறீங்க. அந்த வழக்குகள்ல இருந்து நம்ம தப்பிச்சிருவோமா, இல்லை நம்மளுக்கு இந்த வழக்குகள்னால பெரிய அளவுக்கு பாதிப்புகள் வருமா அப்படின்ற ஒரு பயம் அப்படின்றது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருந்துட்டு இருக்குது. இது எல்லாமே இந்த 5 கிரகங்களின் வக்ர தன்மை அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு சாதகமாக இருக்க போகுது. இந்த வழக்குகளை கொடுக்கக்கூடிய அந்த கேதுவாகப்பட்டவர் புதனும் வக்ரத்தோடு இருக்கிறதுனால, குருவனுடைய பார்வை அந்த புதன் மேல விழறதுனால கண்டிப்பாக அந்த வழக்குகளில் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்கும். ஒரு நிமிஷத்துக்கு கூட அஞ்சாத சிம்ம ராசி என்பர்கள் கடந்த ஒரு 6 மாதமாக நிறைய ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பயப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையா ஆயிடுச்சு. எவ்வளவோ பெரிய நான் தொழில் செஞ்சு நல்ல ஒரு லாபத்தை எல்லாம் சம்பாதித்த இந்த சிம்ம ராசி என்பர்கள் இப்ப சின்ன விஷயத்துக்கு ஒரு பெரிய அளவுக்கு வருத்தப்பட வேண்டிய ஒரு நிலைமை தான் இருக்கு. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா குடும்பத்திலையுமே பார்த்தீங்கன்னா சில தேவையில்லாத மனமாற்றங்கள், அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் தனக்கு சப்போர்ட்டாக இருக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற மாதிரியான சின்ன சின்ன ஏக்கங்கள், இந்த மாதிரியாகலாம் இந்த சிம்மராசி அன்பர்களினுடைய குணாதிசயங்களே கிடையாது. யாரையுமே பெரிய அளவுக்கு பொருட்படுத்தாமல் தன்னுடைய வேலையையும் தன்னுடைய தொழிலையும் மிகவும் கவனத்தோடு செய்பவர்கள். இப்போ எல்லா இடத்துலையும் ஒரு கால் எடுத்து வைக்கணும் அப்படின்னாலே மிகப்பெரிய அளவு எனக்கு பதட்டமான ஒரு சூழ்நிலையாக இருக்கு. எந்த நேரத்துல எந்த அடி விழும் அப்படின்ற மாதிரியாக தெரியல அப்படின்ற அளவுக்கு இந்த சிம்ம ராசி என்பர்கள் மிகப்பெரிய ஒரு மரண பயம்னு கூட சொல்லலாம். இந்த இடத்துல நம்ம அந்த அளவுக்கு சில தேவையில்லாத மனக்குழப்பத்தை உடைய நபர்களுக்கு, இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த வக்ரமான ஒரு சூழ்நிலை மிகப்பெரிய அளவுக்கு மன மாற்றத்தை கொடுக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஏன்னா 12ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமா வந்துட்டாரு. அவர் உங்களுடைய 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியையும் பார்வையிடுறதுனால கண்டிப்பாக நிறைய வழக்குகள் இருந்து விடுதலை ஆகுவதற்கும் நோய் தொந்தரவுகளிலிருந்து நிவர்த்தி பெறுவதற்கும் உண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்கும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. நிறைய சிம்ம ராசி என்பர்கள் உங்களுடைய வேலையில அதிகப்படியாக டீப்ரமோட் ஆகிறதோ இல்லது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலையில் இருந்து உங்களுக்கு பனிஷ்மெண்ட்டோ ஏதோ ஒரு சஃபர் ஆகிக்கிட்டே இருக்கிறீங்க. எந்த நேரத்தில் எனக்கு வேலை போகும்னு தெரியல, ஆனால் ஏதோ ஒரு அளவுக்கு என்னை வேலையில் வச்சிருக்கிறாங்க, பட் அதில் ஒரு மதிப்பு, ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம், இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் தான். இந்த சனியும் வக்ரத்தன்மையோடு இருக்கிறதுனால, அந்த குரு பகவானும் அந்த சனியை பார்க்கறதுனால அந்த வேலை அலுவலகத்துல இருக்கக்கூடிய சில நெருக்கடிகளில் இருந்து இந்த சிம்ம ராசி என்பர்கள் மெதுவாக வெளியில வரக்கூடிய ஒரு தருணம். ஒரே நாள்ல நமக்கு எல்லாமே சரியாயிடுச்சுன்னா நம்ம பெரிய அளவுக்கு அந்த மன மாற்றத்தை அடைய முடியாது. சில பயமும் பதட்டமும் இருந்துகிட்டு தான் இருக்கும். அதனால இந்த மாதம் முழுவதுமாகவே இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு வேலை அலுவலகத்துல சின்ன சின்ன ஒரு ஆறுதலான விஷயங்கள், உங்களுக்காக சில
ஆஃபீஸில் சப்போர்ட்டிவாக உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஊழியர்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தலைமை அதிகாரி, இப்படி நாலா பக்கமும் இருந்து உங்களுக்கு ஒரு உறுதுணை அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் வேலை இடமாற்றம் செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதத்தில் இடமாற்றம் செய்யாதீங்க. செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் போகக்கூடிய இடத்துல ஒரு நன்மை இருக்கிற மாதிரி இருந்து அடுத்து இன்னும் ஒரு மாதத்திலேயே பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஏன்னா சனி வக்ர நிவர்த்தி இந்த மாதத்திலேயே, இந்த நவம்பர் 28ஆம் தேதியிலேயே ஆகிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு வெளி இடத்துல அக்கறைக்கு இக்கறை பச்சை மாதிரி தெரியும். ஆனால் அந்த இடத்துலையும் போய் நீங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அதனால் வேலையை விடணும்னு நினைக்கிறவங்க ஒரு 3 மாதம் கழித்து அந்த வேலைக்கு உண்டான முயற்சிகளை பண்ணுங்க. தாராளமாக அதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இல்லை மேடம், எனக்கு ஆஃபர்லாம் கிடைச்சிருச்சு, கையில் வேலையோடு வச்சிருக்கிறேன், ஆனால் இந்த மாதத்தில் நான் வேலையை விடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்குண்டான அமைப்புகள் இருக்குது. தாராளமாக நீங்கள் விடலாம். ஏதாவது ஒரு வேலை வச்சிருக்கிறீங்க அப்படின்னா கரெக்டாக அதில் லீகலாக சில விஷயங்களே செஞ்சுக்கோங்க. நாங்கள் இந்த நேரத்தில் ஜாயின் பண்ணுறோம், இந்த இடத்துக்கு வருவோம் அப்படின்ற மாதிரியாக லீகல் ப்ராசஸ் செஞ்சுட்டு எல்லாமே பண்ணுங்கள். சும்மா நீங்கள் பாட்டுக்கு போய் நான் போய் வேலைக்கு போய் ஜாயின் பண்ணுறேன், இந்த வேலையை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி விடக்கூடாது. விட்டுட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனைகளில் இந்த சிம்ம ராசி என்பவர்கள் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல்ஸ் ஷாப் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது ஒரு பொருளை வாங்கி விற்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அந்த பொருளினுடைய விற்பனை அளவுன்றது அதிகரிக்கிற மாதிரி அதிகரிக்கும். ஆனால் அதை கம்மியான விலைக்கு விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. உங்களுக்கு ஏதோ ஒரு லாபம், பெரிய அளவுக்கு லாபம் வராட்டிலும் அட்லீஸ்ட் ஒரு 10% வரட்டும் அப்படின்ற மாதிரியாக அந்த லாபத்தின் அளவை குறைச்சு நீங்கள் விற்பனையுடைய அளவை அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதனால இந்த மாதிரியாக எனக்கு லாஸ் வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. பொருட்களை வாங்கி விற்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு லாபமும் வரும். ஆனால் விற்பனையினுடைய அளவு அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் அந்த லாப அளவை குறைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அடுத்து கமிஷன், கான்ட்ராக்ட், சர்வீஸ் ஓரியன்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய பேச்சு தான் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மூலதனமாகவே இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுடைய வாக்கு ஸ்தானாதிபதியும் அங்கே வக்கரமாக இருக்கிறதுனால எந்த இடத்துல சூதுவாதோடு பேசணும் அப்படின்ற ஒரு தன்மை பெற்று அதன் மூலமாக அந்த ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாகவும் அந்த சர்வீஸை நீங்கள் உங்களுடைய கையில் எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாகவும் இருக்கும். அதனால் உங்களுடைய பேச்சில் ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு சூழ்நிலை அப்படின்றது இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக இருக்க போகுது. அடுத்து ப்ரொடக்ஷன் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கக்கூடியவர்கள், நிறைய பேர் சிம்மராசி என்பவர்கள் ப்ரொடக்ஷன் சம்பந்தப்பட்ட ஒரு தொழிலில் பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளிநாடு எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நிறைய முயற்சிகள் செய்து அதற்காக நிறைய ஏமாந்த நபர்களும் இருக்கிறாங்க. யார்கிட்டையாவது ஏஜென்ட்டுக்கிட்ட நீங்கள் உங்களுடைய ப்ராடக்டை கொடுத்து அது கடைசி பணமும் வராமல் அந்த ப்ராடக்ட்ஸும் உங்கள் கையில் இல்லாமல் நடு ரோட்டில் இருக்கக்கூடிய கதைகள்லாம் நிறைய சிம்மராசி என்பவர்கள் அனுபவிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ நீங்க டைரக்ட் கான்டாக்ட் அப்படின்றது இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த ஒரு மாசத்துல அந்த எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களுக்கு டைரக்ட் கான்டாக்ட் கிடைக்கும். அந்த கான்டாக்ட் மூலமாக உங்களுடைய பிசினஸ் டெவலப்மெண்ட் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல இந்த மாதிரியான வக்ர கிரகங்கள் இருந்தது அப்படின்னா அதனுடைய தசாபதி படி எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு உண்டான தகவல்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.